நீங்களோ இல்லனா உங்களை சுத்தி இருக்கிறவங்களோ பேராசக்காரங்களா இருக்காங்கன்னா இந்த 8 அறிகுறி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். முதல் அறிகுறி என்ன தெரியுமா? பயம். எங்க என்கிட்ட காசு இல்லாம போயிருமோ, நாளையோட செலவுக்கு காசு இல்லாம போயிருமோன்னு பயந்து பயந்து காசை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. செகண்ட் என்ன தெரியுமா? போட்டி, அதாவது காம்படிஷன். போட்டி அப்படின்னு இருக்கிறது நல்லதுதான். ஆனா அந்த போட்டி எப்போ ரொம்ப அதிகமாகுதோ அப்பவே நம்ம சுயநலமாவும் பேராசை பிடிச்சவங்களாவும் ஆயிருவோம். மூணாவது என்னன்னு சொன்னா பற்றாக்குறை. எவ்வளவுதான் கையிலையும் பேங்க் அக்கௌண்ட்லயும் காசு இருந்தாலுமே பத்தவே பத்தாது, போதுங்க நினைப்பு வரவே வராது. நாலாவது என்னன்னா பொறாமை. யார்கிட்டயாவது ஒரு நல்ல பொருளை பார்த்துட்டா அது ஏன் நம்ம கிட்ட இல்ல, கண்டிப்பா அந்த பொருளை நம்ம வாங்கியே ஆகணும்னு நினைக்கிறது. அஞ்சாவது என்னன்னா கருணையே அவங்க கிட்ட இருக்காது. யாராவது அவங்க கண்ணு முன்னாடி கஷ்டப்பட்டா கூட ஹெல்ப் பண்ண இவங்களுக்கு மனசே வராது. ஆறாவதா என்னன்னு பார்த்தா பொருட்கள் மேல ஒரு ஆசை. எவ்வளவுதான் பொருள் வாங்கி குவிச்சாலுமே அதுல இவங்களுக்கு ஒரு நிறைவே இருக்காது. ஏழாவதா என்ன அப்படின்னா அடிக்ஷன். பணத்துக்கு மேல பயங்கரமான ஒரு அடிக்ஷன். டெய்லி டெய்லி ஏதாவது ஒரு இன்கம் வந்துகிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. எட்டாவது லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். அவங்க இந்த மாதிரி மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டே இருக்காங்க, பணத்துக்கு அடிமையாயிட்டே இருக்காங்க அப்படிங்கறத அவங்களாலேயே புரிஞ்சுக்க